வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்கும் படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். SK26 அவருடைய 26வது படம். அந்த படத்தை சிவகுமார் முருகேசன் இயக்குறாரு. அவர் ஏற்கனவே தாய்க்கிழவி படம், அதாவது சிவகார்த்திகேயனுடைய நிறுவனத்துடைய படம், ராதிகா நடிக்கக்கூடிய படம் தாய்க்கிழவி. அது 27 பிப்ரவரி 27 வெளியாக போகுது. 20 வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காங்க ப்ரொமோஷன்லாம் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். இந்த படத்துக்கு சேயோன் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காங்க. ஸோ அது சொன்னபடியே 5/2 நேற்றைக்கு 5/2 வெளியாச்சு. சேயோன்னு அந்த முருகப்பெருமானுடைய பெயர், குறிஞ்சி நிலத்துடைய தலைவன் முருகன், தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய பெயரை வச்சு அருமையான ஒரு போஸ்டர். லுக்கு நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் லுக்காக இருக்கு. இது முழுக்க முழுக்க ஆக்ஷன் காமெடி, நல்ல சாங்ஸு, சென்டிமெண்ட் உள்ள ஒரு கமர்ஷியல் படம். அதாவது முழு விருந்தாக இருக்கும் இது ரசிகர்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு படம். ஏன்னா சமீப காலத்தில் சிவகார்த்திகேயனை சீரியஸாக அந்த மாதிரியான படங்கள், இப்போ அமரன் முழுக்க முழுக்க ராணுவ அதிகாரி, முகுந்த் வரதராஜனுடைய பயோபிக்கு, அதில் எந்த கற்பனையும் சேர்க்க முடியாது. ஸோ நேச்சுரலாக என்ன உள்ளதோ அதை தான் பண்ண முடியும். அதில் பெரிய அளவு காமெடிக்கோ பெரிய அளவு மற்ற விஷயங்களுக்கோ இது இருக்காது. பட் அந்த கதைப்படி என்ன உள்ளதோ அந்த ஒரிஜினல் ஸ்டோரியை கொண்டு கொஞ்சம் கற்பனை கலந்து ரொம்ப அழகாக அந்த படத்தை எடுத்து மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சுது. ஸோ அது முடிஞ்ச உடனே இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்னு ராஜ்கமலில் பேசியிருந்தாங்க. ஏன்னா சமீப காலமாக சிவகார்த்திகேயனுடைய படங்களாக இருக்கட்டும், அவருடைய அந்த இதுக்கு முன்னாடி எடுத்த படமாக இருந்தாலும் சரி, இப்போ தாய்க்கிழவியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே கமல் சார் பார்க்குறாரு. ஏன் பராசக்தி படத்தை கூட பார்த்தாரு. அப்போ சிவகார்த்திகேயன் கூட இருந்தார். ஸோ அந்த 2 பேருக்குள்ளான அந்த நட்பு, அன்பு, சிவகார்த்திகேயனுக்கு உலகநாயகன் மீது உள்ள மரியாதை, அதெல்லாம் மியூச்சுவலாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அவர் சார் நான் ஒரு அருமையான கதை கேட்டேன், ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு படம், அதை பண்ணணுங்கும் பொழுது ஓகே சொல்லிட்டார் கமல் சார். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக நம்ம மியூசிக் சந்தோஷ், அதாவது நம்ம சந்தோஷ் நாராயணன் மியூசிக் டைரக்டராக போட்டிருக்காங்க. இது என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி தாய்க்கிழவி படத்தை சிவகுமார் முருகேசன் தான் டைரக்ட் பண்ணாரு. அதில் நிவாஸ் கே பிரசன்னா தான் மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கு முதல் முறையாக சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. சந்தோஷ் நாராயணன் தீவிரமான கமல் ரசிகர். கனடாவில் விக்ரம் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது ஒரு 200-300 பேரை கூட்டிட்டு போய் அந்த படத்தை பார்த்து பயங்கரமாக ரசிகராக என்ஜாய் பண்ணி கொண்டாடி தீர்த்தவர். ஏன்னா கமல் சார் ஜெயிச்சா தமிழ் சினிமாவே ஜெயிச்ச மாதிரி அவருடைய வெற்றியை நம்ம கொண்டாடணுங்கிறதுக்காக 200-300 பேரை டிக்கெட் போட்டு கூட்டு போய் ஒட்டு மொத்தமாக எல்லாம் தேட்டரை ஒரு கலக்குனாங்க. அப்படிப்பட்டவர் நம்முடைய சந்தோஷ். ஸோ அறிவிப்பு சேயோன்னு வந்திருக்கு. மற்றபடி அவரோட டீம் தான். அவருக்கு இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் விவேக், டிஓபி விவேக், அதே மாதிரி எடிட்டர் லோகேஷ், அவங்க எல்லாமே ஏற்கனவே இதில் ஒர்க் பண்ணவங்க தான். நம்ம தாய்க்கிழவி படத்தில் ஒர்க் பண்ண அதே டீம் தான் கண்டினியூ ஆகுது. இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஏப்ரல் மாதம் துவங்க போதும். ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது 27. அதோடைய தேட்டர் விசிட், அதோட ப்ரமோஷனு, அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஆஸ் அ ப்ரொடியூசருங்கிற முறையில் நம்ம இவர் பார்க்கணும், நம்ம சிவகார்த்திகேயன் பார்க்கணும். ப்ளஸ் அந்த டேரக்டருக்கும் கொஞ்சம் தேட்டர் ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், யூடியூப் இன்டர்வியூலாம் இருக்கும். ராதிகா கொடுத்தா கூட இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுக்கணும்ல டீமா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு மாதம் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஆரம்பிக்கணும்ல அந்த வேலையெல்லாம். ஏப்ரல் மாதம் ஷூட்டிங்னா மிட் மார்ச்லேருந்து ஆரம்பிக்கணும்ல. ஸோ அதற்கான வேலையெல்லாம் அவங்க ஆரம்பித்து எல்லாமே கரெக்டான, ராஜ்கமல்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் பிளானிங்கு. ஒரு படத்தை அவங்க ஒத்துக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது கரெக்டாக போகும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டீம், பக்கா டீம் அது. ஏன்னா அந்த டீம் மகேந்திரன் இருக்கார், நம்ம இவர் இருக்கார், டிஸ்னி இருக்கார். அவங்க எல்லாமே கரெக்டாக ப்ரொமோஷன்லேருந்து எல்லாமே ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து ராஜ்கமல் 3 படம் இருந்தாலும் 3 படத்துக்கு அவங்களுக்கு டீம் இருக்குது. ஸோ அவங்க எப்பொழுதுமே வேலை, அதாவது வேலை இல்லாமல் இருந்தாலும் மாதம் சம்பளம் கொடுக்குற கம்பெனி, ப்ரொடக்ஷன் கம்பெனி ராஜ்கமல். ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும். ஏன்னா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும். இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒரு முழுக்க கம்ப்ளீட் என்டர்டெய்னராக சிவகார்த்திகேயனுக்கு இருக்கும். எப்படி அமரன் மாபெரும் வெற்றி பெற்றதோ அதே மாதிரி சேயோனும் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்பது நமது விருப்பம். அதற்கு நம்முடைய வாழ்த்துக்கள்.
வலைப்பேச்சில் ஒரு 2 விஷயம் அவங்க போகிற போக்கில் ஒரு தவறான ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிடுறாங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல். அதாவது எப்படின்னா, சிம்பு வெளிநாட்டில் இருக்காராம். இந்த வெளிநாட்டில் இருக்க ரொம்ப நாள் இருந்தாலே அவங்கெல்லாம் ஏஐ படிக்க போயிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்லிடுறாங்க. இப்படி தான் கமல் சார் போனார், அவர் போனப்போ ஏஐன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் அதே மாதிரி இவருக்கும் சிம்புக்கும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ கமல் வெளிநாட்டில் போய் சும்மா உட்காந்துருந்த மாதிரியும் ஏஐ படிக்க போனதாக ஒரு செய்தி சொன்னதாகவும் ஒரு அந்த மாதிரி அர்த்தத்தில் அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. அதுவும் அந்த அந்தணன் தான் அதை சொன்னார். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உலகநாயகன் கமலஹாசன் ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ஏஐக்கான கோர்ஸ் படித்தார். அவர் ஏஐ ஆன்லைனில் படிக்கிறதா இருந்தால் இங்கேயே படிச்சிருப்பார். அவர் அங்கே போய் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து அந்த கோர்ஸையும் அவர் முடிச்சாருங்கிற தகவல்லாம் வந்தது. அதெல்லாம் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அதை படிச்சிருக்க அப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி செய்தியை சொல்வது வந்து ரொம்ப ரொம்ப ராங். அது வன்மத்தோடு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக தான் அதை நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து ஏஐ படித்து கற்றுக்கிட்டு இப்போ மகாத்மா காந்தியுடைய ஒரு வீடியோவையும் எடிட் பண்ணி பிரமாதமாக காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணார், அவருடைய கைவண்ணத்தை காமிச்சார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சிம்புவையும் உலகநாயகனையும் ஒப்பிட்டு இவர் பண்ணுற மாதிரி அவர் பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து தவறு. அதை நம்ம கிளாரிஃபை பண்ணணுங்கிறது தான் நம்பர் 1. நம்பர் 2, இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்கள இதில். அதாவது மம்முட்டி மோகன்லால்லாம் ரொம்ப வித்தியாசமான படங்கள்லாம் நடிக்கிறாங்க, ஆனால் இங்கே வந்து கமல் ரஜினிலாம் எப்போ பார்த்தாலும் கன்னு கஞ்சா இந்த மாதிரி படங்கள் தான் நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியே தவறான கேள்வி. கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் ஒரே பிராக்கெட்டில் வைக்கிறதே ஒரு தவறான விஷயம். நம்பர் 1, மம்முட்டி மோகன்லாலை விட ஏராளமான வித்தியாசமான படங்களை கமலஹாசன் எப்பொழுதோ பண்ணி தள்ளிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து எப்படி வித்தியாசமாக பண்ணணுங்கிறத சொல்லித்தரதுக்கு யாருக்கும் தேவையில்லை. மம்முட்டியே வியந்து நான் வெள்ளைக்காரனா நடித்ததில்லை, உலகநாயகன் கமலஹாசன் வெள்ளைக்காரனா நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியாச்சு. கமலஹாசன் மாதிரி ஈகோ பார்க்காம தன்னுடைய ஸ்டார் இமேஜை தாண்டியும் கோவை சரளாவோடு ஒரு காமெடி படம் நடித்ததாக இருக்கட்டும், தன் படத்துக்கு நாகேஷை வில்லனா போட்டதாக இருக்கட்டும், அதே நேரம் அவரே குணா மாதிரியான படங்கள், அப்புறம் சுவாதி முத்தியம் மாதிரியான படங்கள், தெனாலி மாதிரியான படங்களில் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர், ஆட்டிசம் மூல வளர்ச்சி குன்றியவர், இந்த மாதிரியான பல்வேறு விதமான வேடங்களை பண்ணவர் கமலஹாசன். அவரை போய் நீங்கள் வந்து ரஜினிகாந்த் வித்தியாசமாக பண்ணலைங்கிறதுக்காக கமலையும் அந்த பிராக்கெட்டில் அந்த மாதிரி கேள்வி கேட்டதே தவறு. இவங்களுக்கெல்லாம் புரியவே இல்லை. கமல் எவ்வளவு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் சப்பானியா நடிச்சிருக்காரு, அவர் வேலுநாயக்கரா பண்ணியிருக்காரு, அவர் பரிசோதனை முயற்சியாக பாட்டே இல்லாமல் பேசும் படம்னு பண்ணியிருக்காரு. குருதி புனல் படத்தில் பாட்டே கிடையாது. கமர்ஷியலை தாண்டி அவர் எவ்வளவோ வித்தியாசமான முயற்சிகளை அவர் பண்ணியிருக்காருங்கிறத இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த வாச்சாத்தி ஆவண திரைப்படம் அது தொடர்பாக உலகநாயகன் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமலஹாசன் பேசிய வீடியோ வெளிவந்திருக்கு. அது வந்து எல்லா இது நம்ம மையம் இதில் கூட வந்திருக்கு. அதில் பிரமாதமாக பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக வந்து அவர் தன்னுடைய படங்களில் கம்யூனிச சிந்தனை அதை வந்து பற்றி பேசும்பொழுது அன்பே சிவம் மிக முக்கியமான படம். அதில் ஒரு அருமையான கருத்து, அதாவது கம்யூனிஸ்ட் தான் தோற்று போச்சு அப்படின்னு சொல்லி மாதவன் ஒரு வசனம் பேசும்பொழுது அப்போ ஒரு வசனம் வரும், மிஸ்டர் ரோமியோ தாஜ்மஹால் வந்து இடிஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம், அப்போ நீங்கள் லவ் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறவன. லவ்ங்கிறது ஒரு ஃபீலிங்னு சொல்லுவார். அப்போ வந்து கம்யூனிசம்ங்கிறது ஒரு ஃபீலிங் அப்படின்னு உலகநாயகன் சொல்லுவார். ஸோ அது எவ்வளவு ஒரு மிக முக்கியமான வசனம். கம்யூனிசம்ங்கிறது வந்து ஒரு சித்தாந்தமாக இருந்தாலும் அது உணர்வு. அந்த உணர்வு வந்து முதல்ல கார்ல் மார்க்ஸுக்கு வந்தது தான் அவர் வந்து கம்யூனிச சித்தாந்தமாக உருவாக்குனார். அதை வந்து தன்னுடைய அன்பே சிவத்தில் பண்ணியிருப்பார். பிரமாதமான ஒரு படமாக அந்த படம் பார்த்தா எல்லாருக்குமே நம்மளும் ஒரு மனித நேயத்தோடு இருக்கணும், எல்லாரோடையும் அன்போடு இருக்கணும், விலங்குகளோட கூட அன்போடு இருக்கணும், அந்த நாயை கூட கமலஹாசன் தன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த நல்ல சிவா நல்லா அப்படிங்கிற கேரக்டர், நல்ல சிவங்கிற கேரக்டர் வந்து அவ்வளோ பிரமாதமான கேரக்டர். அந்த டயலாக் அவர் பேசி காமிச்சார், ரொம்ப சூப்பராக இருந்தது.